கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணை நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி கொலோசையரினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நான் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி இந்த வேதாகம வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லி இந்த வேதாகம வசனம் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் யாவரும் அவருக்குள்ளாக அநேக ஸ்லாக்கியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிலே நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தவான்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியமாக அது இருக்கிறது. பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியங்களையும் தாண்டி இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களோடு கூட சகோதர சகோதரிகளோடு கூட ஐக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சரியா? இந்த உலகத்திலே நமக்கு யார் இல்லை என்றாலும் சரி, ஆனால் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்காக நிற்பார்கள் என்கிற உத்தரவாதம் தான் அந்த ஐக்கியமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன குறைபாடு இருந்தாலும், எந்த விதமான இமோஷனல் ஃபீலிங்ல, அதாவது மன ரீதியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நம்மை தாங்கும்படிக்கு, நம்மோடு கூட நிற்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஐக்கியம் தான் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவாக இருக்கிறது. சரியா? இப்படிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததனுடைய காரணமே, ஒருவருக்கொருவர் நாம் தாங்கி, ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் பலமாக இருக்க இருக்க எந்த ஒரு குறைவும் இன்றி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஐக்கியமாக அது இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் பேரிலே சார்ந்து ஜீவிக்கிறோம் என்று சொன்னால், இந்த விசுவாசிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு உதவ அவர் வல்லவராக இருக்கிறார். அது அவருடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. ஆகையாலே நம்முடைய சகோதர சகோதரிகள், சரியா, சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லது வெளியே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக இது சகோதர சகோதரிகளுக்கு, சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கிறது. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அவர்களுடைய இக்கட்டான சூழலிலே, அவர்களுடைய நெகட்டிவிட்டியிலே, அவர்கள் எதிலே குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே நாம் சென்று அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது வைஸ் வெர்சா, நமக்கும் அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒருவருக்கு ஒருவர் நாம் தாங்கி புத்தி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? அவர்கள் கடினமான சூழலில் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறதற்காக நம்மை கர்த்தர் வைக்கவில்லை. அவர்களோடு கூட அந்த துக்கத்தை நாம் பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ பரிசுத்தவான்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம். அதை குலைக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய மனக்கசப்பு. சரியா? அப்போ ஒரு இரண்டு விசுவாசிகளுக்கு நடுவிலே ஒரு நல்ல ஐக்கியம் காணப்பட வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து நியமித்து இருக்க, அந்த ஐக்கியத்தை குலைத்து போடுகிறது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய மனக்கசப்பாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது. அப்போ இந்த இருவருக்கும் நடுவுல எல்லா காரியங்களும் சரியாக ஒற்று போகும் என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியாது. சரியா? நான் செய்யக்கூடிய சில காரியங்கள் இன்னொருவருக்கு இடரலாக இருக்கலாம். அவர் இடரல் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது அவருக்கு பிடிக்காத காரியமாக இருக்கலாம். அவர் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் எனக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கலாம். அதற்காக அவரோடு கூட சண்டை போட்டு அவர் மீது நான் கோபம் கொண்டு அவரை முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆக மொத்தம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மன்னிப்பு எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய குறையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த மன்னிப்பானது ஆரம்பிக்கிறது.
மற்ற ஒருவர் இதையெல்லாம் செய்யறார், இதை என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அவரிடத்திலே இருக்கக்கூடிய குறைபாடை மாத்திரம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மாறாக நம்மிடத்திலேயும் குறைபாடுகள் உண்டு என்பதை நாம் நினைவு கூற மறந்து விடுகிறோம். அதை எப்பொழுது நாம் ரியலைஸ் பண்றோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதிலிருந்து மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் நம்மிலே எமர்ஜ் ஆகும், நம்மிடத்திலிருந்து அது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? நானும் குறைவுள்ளவன் தான், என்னிடத்திலும் பிரச்சனைகள் உண்டு, நானும் சில காரியங்களிலே தவறுகிறேன் என்பதையெல்லாம் நான் உணராமல் மற்றவரை நான் பார்த்து அவரை மாத்திரம் குறை சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால் அவரிடத்திலே எனக்கு மன்னிப்பானது உண்டாகாது. அது எப்பொழுதும் எனக்கும் அவருக்கும் ஒரு இடலாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் இங்க என்ன சொல்கிறார்? அவருடைய பரிசுத்தவான் மூலமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்படி ஒரு குறைபாடு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் மன்னிக்கிறோமா என்பதுதான் நமக்கு நாமே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த மன்னிப்பினாலே நமக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய இருதயத்திலே சமாதானமானது நிகழும். சரியா? இந்த மன்னிப்பு என்பது நமக்கு முதலாவதாக சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் இப்படியாக ஒரு முறை சொல்லி இருக்கிறார், நான் படித்திருக்கிறேன். கோபம் என்கிற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது மற்றவர்கள் செய்த தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளக்கூடிய தண்டனையாக இருக்கிறது என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன். அப்போ அது உண்மைதானே? மற்றவர்கள் மீது நாம் கோபம் கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலேயும் அது பயனுடையது அல்ல, நமக்கு தான் அது பயனற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால நாம பிரஷர் ஆகும், டென்ஷன் ஆகும், சில காரியங்களை நம்மால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. அப்போ இது கோபம் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களோடு செய்த ஒரு தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. அப்போ நாம் மன்னிக்கும் பொழுது முதலாவதாக நம்முடைய மனதிலே சமாதானம் நிகழக்கூடியதாக அது இருக்கிறது. சரியா? அது நம்முடைய உள்ளான மனிதன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரியா? ஆனா இந்த வசனத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன அது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்று சொல்லி ஒரு வார்த்தையானது அங்கே வருகிறது. which means it's a benchmark. அது ஒரு ஸ்டாண்டர்ட், அது ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை என்று சொல்லி ஒரு கோல் அங்க செட் பண்ணி வைத்து விட்டார்கள். அது யார் செட் பண்ணா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படியாக மன்னிக்க வேண்டும், எந்தெந்த சந்தர்ப்பத்திலே மன்னிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக நாம் மன்னிக்க வேண்டும் என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு உதாரணத்தையும் ஒரு அளவுகோலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிர்ணயித்து வைத்து விட்டார். அது போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிக்கக்கூடியவராக இருந்தால், அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள், மன்னித்தார். அவருடைய சொந்த சீஷனே அவரை காட்டி கொடுத்தான், மன்னித்தார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவரை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஏளனம் பேசினார்கள், மன்னித்தார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் மன்னித்தார். அவரிடத்திலே அற்புதம் செய்து கொண்டு சென்றவர்கள் திரும்ப வந்து ஒரு நன்றியுடையவர்களாக கூட காணப்படவில்லை, ஆனாலும் அவர் அதை மன்னித்தார். அவருடைய சொந்த சீஷனே அவரை தெரியாது என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய சத்தியம் செய்து சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவனையும் அவர் மன்னித்தார். இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அதையும் அவர் மன்னித்தார். காரி உமிழ்ந்தார்கள், மன்னித்தார். தலையிலே முற்கிரீடம் சூட்டினார்கள், மன்னித்தார். அடித்தார்கள், மன்னித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்த எல்லா பிரச்சனைகளிலேயும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலேயும் இயேசு கிறிஸ்து யாவரையும் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அட்மோஸ்ட் ஃபர்கிவ்னஸ், மிகவும் அதிகபட்சமான ஒரு மன்னிப்பு எங்கே நிகழ்ந்தது? கல்வாரி சிலுவையிலே. இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலேயும் மனுகுலத்தை இன்னோசென்டாக, மனுகுலத்தை எதுவும் அறியாதவர்களாக காண்பித்து விட்டு அவர்களுக்காக மன்றாடக்கூடிய ஒரு குணாதிசயம் உடையவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? அந்த இடத்திலேயும் இவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்த அளவுகோல். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அனுபவித்ததை விட அதிகமான பாடுகளையும் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கிறோமா யார் மூலியமாச்சும்? இல்லை இல்லையா? அப்போ அதே அளவுக்கு நாமும் மன்னிக்கிறதற்கு
பழகி கொள்ள வேண்டும். சரியா? அதைதான் இந்த வசனம் நினைப்பூட்டுகிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்து எப்படியாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டாரோ அது போல நாமும் மற்றவர்களுக்கு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் உடையவர்களாக நாம் மாறுகிறதற்கு வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.